வணக்கம் ட்ரேடர் கோபால். தினம் ஒரு பார்வையில் நம்ம நிப்டி இண்டெக்ஸை பற்றி பார்ப்போம். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க சார்ட் வந்து நமக்கு வந்து நிப்டி இண்டெக்ஸ் சார்ட்டு, சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு டுடே இந்த வீடியோவில் நம்ம வந்து என்னெல்லாம் கவர் பண்ண போகிறோன்னா, ஸோ நிப்டி உடைய சார்ட் அனலைஸ் வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். அப்புறமா வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை கவர் பண்ண போகிறோம். ப்ரீமியம் சார்ட்டை வந்து பார்க்க போகிறோம். ஆப்ஷனில் ப்ரீமியம் சார்ட் பார்க்க போகிறோம். இந்த 3 டாப்பிக்கும் பண்ண போகிறோம். நம்ம வந்து சார்ட்டில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி எப்படிலாம் நம்ம வந்து ஒரு என்ட்ரி செட்டப் நம்ம இப்படிலாம் பார்த்துக்கலாம், எந்த மாதிரி பண்ணிக்கலாம், அந்த மாதிரி நம்ம வந்து இதில் பேச போகிறோம், சரிங்களா? இந்த வீடியோ நமக்கு வந்து ஒன்லி எஜுகேஷன் பர்பஸுக்கு மட்டும்தான். ஸோ நீங்கள் வந்து எஜுகேஷன் பர்பஸுக்கு இந்த வீடியோ நீங்கள் எடுத்துக்கலாம், சரிங்களா? ஓகே, நம்ம இப்போ நிப்டி சார்ட் அனலைஸ்க்குள்ளே போகலாம். நம்ம எஸ்டர்டே நம்ம வீடியோவில் நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் கேண்டில் வந்து நமக்கு வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ப்ரீவியஸ் கேண்டில் நமக்கு வந்து ஒரு பையிங் ப்ரெஷர் வந்து நமக்கு இருந்துச்சு, சரிங்களா? ஒரு விக்கு ரிஜெக்ஷனோட ஹேமர் மாதிரி வச்சுட்டு நமக்கு வந்து ஒரு பையிங் ப்ரெஷர் மாதிரி இருந்துச்சு, ஓகேங்களா? டே கேண்டில் வச்சு நான் காமிக்கிறேன். இப்போ உங்களுக்கு டே கேண்டில் பாருங்கள். டே கேண்டில் பார்க்குறப்போ உங்களுக்கு தெரியுதா? இது வந்து எஸ்டர்டே கேண்டில், இந்த விக்கு பையிங் ப்ரெஷரோடு இருந்துச்சு. இன்னைக்குள்ள கேண்டில் வந்து இங்கே பாருங்கள், ஒரு க்ரீன் கேண்டிலாக, ஒரு புல்லிஸ் கேண்டிலாக இன்றைக்கி உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து முடிச்சிருக்காங்க, சரிங்களா? இப்போ வந்து டே கேண்டிலில் வச்சிருக்கிறேன். நம்ம அடுத்து வந்து லோயர் டைம் ஃப்ரேம் வந்து ஃபைவ் மினிட்ஸில் போகும். இப்போ பாருங்க, இது நம்ம வந்து ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் அது ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா நமக்கு வந்து இங்கே அந்த விக்கு தெரிஞ்ச இடத்துல இவ்வளோ ட்ரேடு ஸ்ட்ராங்காக வந்து மார்க்கெட் வந்து பை ஆகி போச்சு. இந்த இடத்துல ஒரு மார்க்கெட் வந்து ஒரு பாருங்கள், ஒரு ட்ரெண்ட் ஃபார்மேஷனில் இந்த மாதிரி ஒரு சேனல் பேட்டர்னுக்குள்ளே இந்த மாதிரி ட்ரெண்டாக ஃபார்ம் ஆகி வந்துட்டு இந்த ட்ரெண்டை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ப்ரீவியஸாக ஏற்கனவே இந்த மல்டிபிள் பாயிண்ட்டுங்கிற ஒரு இடம் இருக்குது. இந்த இடத்த தான் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு பிரேக் அவுட் கொடுத்து திரும்ப ரீடெஸ்ட் எடுத்து மார்க்கெட் வந்து எஸ்டர்டே ப்ரீவியஸ் ஃபஸ்ட்டு கேண்டிலுடைய ஹையை மார்க்கெட் எடுத்துட்டு அந்த இடத்துல தான் மார்க்கெட் க்ளோஸ் பண்ணாங்க எஸ்டர்டே, சரிங்களா? அப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஸோ இந்த வேல்யூஸை வந்து நம்ம 23,368ஐயும் 23,472 நம்ம வந்து இது பாசிட்டிவ் ஓப்பன், இது நெகட்டிவ் ஓப்பன். மார்க்கெட் இதுக்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட் திரும்ப அகைன் வந்து இந்த ஏரியாவுக்கு வருவோங்கிற மாதிரி நம்ம வந்து சொன்னோம். ஃபஸ்ட்டு ஓப்பனே மார்க்கெட் வந்து நெகட்டிவ் ஓப்பன் கொடுத்து கீழே தான் ஓப்பன் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்டாகவே பாருங்கள், இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இந்த இதுக்கு மேலே போனால் நம்ம லோயர் டைம் ஃப்ரேமில் வந்து நம்ம வந்து புல்லி சென்டிமெண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். இப்போது மார்க்கெட் இங்கேருந்து போகிறப்போ இந்த ஸ்டெப்பு ஏறினாங்க பாருங்கள், படிக்கட்டில் ஏறினவங்க இப்படி ஏறி இந்த மாதிரி போயிட்டு இப்படி போனவங்க இந்த ஒரு ஹை வச்சாங்க, இதில் வந்து முடிச்சாங்க, சரிங்களா? இன்றைக்கி மார்க்கெட் வரப்போ பாருங்கள், இந்த ஏரியாவில் மார்க்கெட் வந்து இந்த லோ, இது லோ, இது வந்து ஒரு லோ, இது வந்து ஒரு லோ, சரிங்களா? அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கேண்டில் ஓப்பன் பண்ணதே எங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், நம்ம ஏற்கனவே பிரேக் அவுட் பண்ண ஏரியாவில் தான் மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு கேண்டில் ட்ரிகர் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து லிக்விடிட்டி பணம், இந்த இடத்துல ஒரு இன்பேலன்ஸ்லாம் இருக்குது, நமக்கு ஆர்டர் பிளாக் இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயம் இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல இருக்க அந்த பணத்தை எடுத்துட்டு லிக்விடிட்டி எடுத்துட்டு மார்க்கெட் வந்து எங்கே போய் க்ளோஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா? இந்த லோக்கு ஈக்குவலாக வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ 1 2 3 இந்த படிக்கட்டு ஏறின இடத்துலலாம் மார்க்கெட் போயிட்டு இந்த இடத்துல வந்து க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. அப்போது மார்க்கெட் வந்து எஸ்டர்டே வந்து நமக்கு வந்து ஒரு பையிங் ப்ரெஷர் இருந்துச்சு. இன்றைக்கி பையிங் ப்ரெஷர் எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணாங்களோ அந்த இடத்துல மறுபடியும் ட்ரிகர் பண்ணிவிட்டு நமக்கு வந்து ஒரு ஹையர் ஹை ஃபார்மேஷனுக்கு போகிறதுக்காக இங்கேயே நமக்கு ஒரு அறிகுறி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்படி கொடுத்துட்டு இங்கே இருந்து மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணி திரும்ப எங்கே எஸ்டர்டே நமக்கு வந்து முடிச்சாங்களோ அந்த இடத்துல போய் மார்க்கெட் நின்றுருக்காங்க. அங்கே போயிட்டு நம்ம ஏற்கனவே பாசிட்டிவ் ஓப்பன் கொடுத்துருந்தோம் 23,472. இந்த பாசிட்டிவ் ஓப்பன் டேக்கு மேலே மார்க்கெட் போச்சுன்னா நமக்கு வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸுக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அடுத்த ரெசிஸ்டன்ஸ் நமக்கு வந்து 23,588 அங்கே அந்த ரேஞ்சில் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். பட் பாசிட்டிவ் ஓப்பனை கூட அவங்க ட்ரிகர் கூட பண்ணல, டச் கூட பண்ணல, சரிங்களா? அந்த இடத்துல வந்து மறுபடியும் அந்த இடத்த பாருங்கள், எப்படி அந்த இடத்துல சைட்வேஸ் ஆகிருக்காங்க பாருங்கள். இந்த இடத்த நமக்கு இங்கே ஒரு ஹை இருக்கிறாங்க நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தோம். இந்த இடத்துக்குள்ளேயே மார்க்கெட்டு அப்படி சூப்பராக இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வந்துட்டு இப்படி போயிட்டு திரும்ப அந்த இடத்துலையே பாருங்கள், இந்த 23,450 அந்த 23,450 அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக மார்க்கெட் வந்து இன்றைக்கி ட்ரேட் ஆகியிருக்காங்க. 23,450 மார்க்கெட்டு ஸ்ட்ராங்காக அதிக நேரம் அங்கே தான் ட்ராவல் ஆகியிருக்காங்க. அப்படி போயிட்டு திரும்ப பாருங்கள் இந்த இடத்துல சைடு வேஸ்லேயே மார்க்கெட் இருக்காங்க.
ஸோ இந்த சைடுவேஸும் பண்ணப்பவும் பாருங்க எப்படி ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி ஒன்று பண்ணுறப்போ இங்கே இது எடுத்ததுக்கு அப்புறமா கீழே வந்து அவங்க வரவே முடியல பாருங்க. அந்த லோக்கு அப்புறம் வரவே முடியாமல் ட்ரெண்ட் ஃபார்ம் பண்ணி இப்படி முடிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டு. நமக்கு வந்து நாளைக்கு 5ஆம் தேதி அதில் வந்து நமக்கு வந்து ஒரு நியூஸ் இருக்குது, ஆர்பிஐ ரேட் கட்டிங் இருக்குது. ஸோ அதனால கூட மார்க்கெட் வந்து ஒரு கன்சல்டேஷன் பண்ணி மார்க்கெட் இந்த மாதிரி நிப்பாட்டிருக்கலாம். சரிங்களா? அப்படி நிப்பாட்டுறப்போ நமக்கு வந்து இந்த சார்ட் அனலைஸ் பண்ணுறப்போ நாளைக்கு ஆர்பிஐ ரேட் கட் வருது. இந்த சார்ட் அனலைஸ் வச்சு பார்க்குறப்போ நமக்கு ஒரு சின்ன ஹிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க, நாளைக்கு என்ன பண்ண போகிறாங்கிற மாதிரி ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் டெய்லியில் நான் வைக்கிறேன் பாருங்க. டெய்லியில் வைக்கிறப்போ இப்போ பாருங்க எல்லா நாளும் மார்க்கெட்டு ஓப்பன் ஆகும் பாருங்க. இங்கே வந்து இந்த கேண்டில் தான் நமக்கு ஓப்பன் ஆகி மேலே க்ளோஸ் கொடுத்தாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் 1 2 3 4 இந்த 4 டேஸுமே மார்க்கெட்டில் வந்து எங்கே மேலே ஓப்பன் பண்ணி கீழே தான் க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? மேலே ஓப்பன் பண்ணி கீழே க்ளோஸ் கொடுக்குறப்போ அது வந்து நமக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட் ஃபார்மெட். இப்போ இன்னைக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் டேயா நம்ம எஸ்டர்டே வந்து நமக்கு வந்து ஒரு பையிங் ப்ரெஷர் வித் ரிஜெக்ஷன் நமக்கு இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு புள்ளி சென்டிமெண்ட் கிடைச்சிருக்கு. இந்த புள்ளி சென்டிமெண்ட் கீழே ஓப்பன் பண்ணி மேலே எஸ்டர்டே க்ளோஸுக்கு மேலே கொண்டு கொடுத்துருக்காங்க. எஸ்டர்டே க்ளோஸ் வந்து 405, இன்னைக்கு வந்து 416. அப்போ எஸ்டர்டே விட ஒரு 10 பாயிண்ட் நம்ம வந்து புள்ளி சென்டிமெண்ட்ல வந்து க்ளோஸ் கொடுத்துருக்கோம். சரிங்களா? அப்போ ஒரு சின்னதாக ஒரு லோயர் டைம் ஃப்ரேம்ல பார்க்குறப்போ நம்ம ஒரு டேல பார்க்குறப்போ மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து இப்போ இந்த இடத்த நம்ம வந்து ஒரு சப்போர்ட், ஏற்கனவே சப்போர்ட் தான் பேசிட்டு இருந்தோம். அப்போ நமக்கு இந்த சப்போர்ட்டை வந்து மறுபடியும் ஒரு புள்ளி சென்டிமெண்ட் கொண்டு வந்து அவங்க வந்து ஸ்ட்ராங் பண்றாங்க. அப்போ இந்த இடம் நமக்கு வந்து ஸ்ட்ராங் ஆகணும். இந்த இடம் நமக்கு 300 வந்து சப்போர்ட் வந்து ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னாக்கி இந்த இடத்துல ஃபர்தரா இன்னைக்கு நடந்த இந்த புள்ளி ஸ்கண்டில் மேல இந்த ஹைக்கு மேல இன்னொரு க்ளோஸ் நமக்கு தேவை. அப்படி க்ளோஸ் கிடைச்சிச்சுன்னா அப்போ நம்ம இந்த இடத்துல ரிஜெக்ஷன் வித் புள்ளி சென்டிமெண்ட் ஸ்ட்ராங் ஆயிருக்குங்கிற மாதிரி நம்ம எடுத்துட்டு அடுத்து மார்க்கெட் வந்து 600-700க்கு போறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. இங்க இருந்து இது ஸ்ட்ராங் ஆயிருந்துச்சுன்னா, இல்லைன்னா அவங்க வந்து ஃபால் ஆனதுக்கு சின்னதா ஒரு ஃபுல் பேக் நீ கூட எடுத்துக்கலாம். இந்த ரெண்டுக்குமே பாசிபிலிட்டி இருக்கு. சார்ட்ல நம்ம ரெண்டு விதமாக தான் சார்ட்டை வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும். இந்த ரெண்டுக்குமே பாசிபிலிட்டி இருக்கு. இப்போ வந்து இந்த வியூவை பார்க்குறப்போ நமக்கு வந்து ஒரு புள்ளி சென்டிமெண்ட் மாதிரி காமிக்கிறாங்க. ஆர்பிஐ ரேட் கட் இருக்குது. அந்த ஆர்பிஐ ரேட் கட் இருக்கிறனால இவ்வளோ நாள் நம்ம வந்து இந்த மாதிரி கீழே க்ளோஸ் கொடுத்தவங்க இன்னைக்கு பாருங்க எஸ்டர்டே வந்து ரிஜெக்ஷன் பையர் வித் ரிஜெக்ஷனுக்கு மேலே கொண்டு க்ளோஸ் கொடுத்துருக்கனால நம்ம இது ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்டாக கூட சார்ட் அனலைஸில் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு வியூக்கு சார்ட் அனலைஸில் கூட எடுத்துக்கலாம் பாசிட்டிவாக. சரிங்களா? அது ஒரு ஹிண்ட் பாயிண்ட் மாதிரி எடுத்துக்கிடுங்க. நமக்கு வந்து ஆர்பிஐ மீட்டிங் இருக்கிறப்போ இந்த மாதிரி க்ளோஸ் கொடுக்குறப்போ நாளைக்கு மார்க்கெட் பாசிட்டிவாக கூட இருக்கலாங்கிறதுக்காக ஈவினிங் செக்ஷனில் இந்த மாதிரி மார்க்கெட்டை வந்து க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்புறமா வந்து நமக்கு இந்த கேண்டில்ல வந்து இதுக்கு மேலே க்ளோஸ் கொடுக்குறப்போ இந்த எஸ்டர்டே இன்னைக்குள்ள க்ளோஸ் ஹை, இந்த ஹை இருக்கு பார்த்தீங்களா? இன்னைக்கு ஹை வந்து என்ன இருக்கு உங்களுக்கு 23,465. இதுக்கு மேலே க்ளோஸ் கொடுக்குற கேண்டில் வாலிமோடி கேண்டில் க்ளோஸ் கொடுத்து வச்சுருவீங்களா? அப்போ நமக்கு இன்னும் டபுள் கன்ஃபர்மேஷனாக நம்ம எடுத்துக்கலாம் சார்ட் அனலைஸ் பண்ணுறப்போ. ஓகேங்களா? ஓகே. இப்போ சார்ட்டை பற்றி நான் கொஞ்சம் பேசிட்டேன், ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தால் நமக்கு வந்து வீடியோ பெருசாக போயிடும். இப்போ வந்து சார்ட் அனலைஸை வச்சு நம்ம பார்க்குறப்போ ட்ரெண்ட் வந்து நம்ம ஏற்கனவே லோயர் டர்ம் ஃப்ரேமில் இருக்கிற மாதிரி தான் இந்த ஆர்க்குள்ளே தான் இருக்கும், இந்த சென்டிமெண்ட்டுக்குள்ளே தான் இருக்கும். இதுக்குள்ளே போகிறப்போ இப்போ படிக்கட்டில் மேலே போயிருக்கோம். இங்கே ஒரு சூப்பரான ஒரு செவுறு கட்டி வச்சு நம்மளை வந்து கரெக்டாக வந்து அதில் மோதி வராங்க. பாருங்க, ஒரு டச் பண்ணியிருக்காங்க, 2 டச் பண்ணியிருக்காங்க, 3 ஏற்கனவே ஃபுல் பேக், 4 5 6 டைம் அந்த இடத்துல போய் நிற்கிறாங்க. அப்போ ஒரு 5 டைம்ஸ் வந்து ஒரு செவத்தில் வந்து மார்க்கெட் மோதிட்டே இருக்கு. இங்கே வந்து நமக்கு வந்து புதுசாக வந்து நமக்கு வந்து லோ வந்து ரொம்ப இங்கே தள்ளி தான் இருக்கு. ஒரே இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து கிடைக்குது. சப்போர்ட் வந்து பாருங்க மேலே போயிட்டு இருக்கு. சப்போர்ட் இப்போ இங்கே மேலே இருக்குது. சரிங்களா? அப்போ நமக்கு வந்து இப்போ பார்த்துக்கிட்டா இந்த சார்ட் வச்சு பார்க்குறப்ப நமக்கு வந்து 400ங்கிறது நமக்கு வந்து இந்த இடம் வந்து நமக்கு ஒரு சப்போர்ட் தான். ஆனால் நம்ம வந்து என்ன மாதிரி எடுத்துக்கணும்னா சார்ட் அனலைஸில் எஸ்டர்டே நம்ம வந்து பாசிட்டிவ் ஓப்பன் நெகட்டிவ் ஓப்பன் கொடுத்தது பார்த்தீங்களா? சேம் அதே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நெகட்டிவ் ஓப்பனுங்கிறது வந்து இந்த ஏரியாக்குள்ள அந்த ட்ரெண்ட் லைன் இருக்கு பார்த்தீங்களா? அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி கீழே வந்துச்சுன்னா நம்ம வந்து இங்கே ஏற்கனவே ஒரு ட்ரெண்ட் ஃபார்மேஷன் 1 2 3 டச் இருக்கிறாங்க. இந்த பேட்டர்ன் வந்து மார்க்கெட்டில் மேலே பிரேக் பண்ணுறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டியும் இருக்குது. ஒரு ஹிண்டும் கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டர்ன் மேலே போகிறதுக்கும் அதிக பாசிபிலிட்டி இருக்குது. சரிங்களா? அப்போ ரெண்டு ஹிண்ட் ஆயிடுச்சு. சரிங்களா? அந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறப்போ இந்த ஹிண்ட் உங்களுக்கு தெரியும் எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ இது வந்து நமக்கு நெகட்டிவ் ஓப்பன் சேம் அதே வச்சுக்கலாம், பாசிட்டிவ் ஓப்பன் சேம் அதே வச்சுக்கலாம். 472. அப்போ 472 நம்ம பிரேக் பண்ணுறப்போ நமக்கு ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து நம்ம வந்து எஸ்டர்டே சொன்னால் அதே வேல்யூவே வச்சுக்கலாம். நம்ம எதுவுமே புதுசாக அதுக்கு மாற்றவே வேண்டாம். இப்போ நம்ம வந்து இந்த வேல்யூஸை விட்டு நம்ம வந்து 300 நம்ம பிரேக் பண்ணோம்னாக்கி 300 பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், மார்க்கெட் கீழே போகும். அதே மாதிரி நம்ம 500க்கு மேலே நம்ம வந்து மார்க்கெட் ட்ரேட் ஆகிறப்போ நமக்கு வந்து பையர்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து உள்ள வருவாங்க. ஃப்ரெஷ்ஷாக உள்ள வரப்போ மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் மூடுக்கு மார்க்கெட் மாறும். சரிங்களா? இந்த ரெண்டுமே நமக்கு வந்து ஒரு வேல்யூஸ் 300 500 வந்து நமக்கு ஒரு முக்கியமான வேல்யூஸ். நான் அது ப்ரீமியம் சார்ட்டில் காமிக்கிறப்போ உங்களுக்கு அது புரியும், என்ன கொஞ்சம் புரியும். ஓகேங்களா?
சரி, இப்போ நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் வேல்யூஸ் வந்து அதே எடுத்துக்கலாம். பாசிட்டிவ் ஓப்பன் கிடச்சிச்சுன்னா நமக்கு வந்து R1 வந்து நம்ம வந்து அந்த இதை எடுத்துக்கலாம், 23,588 எடுத்துக்கலாம். R2 நம்ம எஸ்டர்டே வீடியோவில் சொன்ன அதே தான் நான் இன்றைக்கி சொல்கிறேன், 23,742 எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா 858 எடுத்துக்கலாம். சரிங்களா, இதெல்லாமே நமக்கு ரெசிஸ்டன்ஸு. நமக்கு சப்போர்ட்டுன்னு பார்த்துக்கிட்டா ஸோ 23,300 அதுவே எடுத்துக்கலாம். சரிங்களா, அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்துக்கிட்டா 23,150 இந்த ரேஞ்சை நம்ம எடுத்துக்கலாம். அந்த ரெண்டுமே நம்ம கொஞ்சம் லென்த்தாக கொடுத்துருக்கேன் இன்றைக்கி. சரிங்களா, இந்த ரெண்டுமே நம்ம வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம். இங்கே பிரேக் பண்ணுறப்போ நமக்கு ஃபால் வந்து பெருசாக தான் இருக்கும், அதனால தான் நம்ம வந்து கேப் வந்து அதிகமாக சொல்லியிருக்கோம். சரிங்களா, ஓகே. அப்போ நம்ம வந்து இப்போ நிஃப்டி சார்ட் அனலைஸ் பார்த்துட்டோம், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. எஸ்டர்டே வேல்யூஸ்னால நம்ம சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து ஆப்ஷன் சார்ட்டுக்குள்ளே போயிடுவோம். சரிங்களா, ஆப்ஷன் சார்ட்டுக்குள்ளே போனாக்கி நான் இப்போ எடுத்து வச்சிருக்கிறது பாருங்கள், ப்ரீமியம் சார்ட்டு. 9ஆம் தேதி எக்ஸ்பைரி, 23,300 காலம், 23,500 காலம். எஸ்டர்டே நான் இதே தான் சொல்லியிருந்தேன், 23,300 கால் தான் சொல்லியிருந்தேன். அவங்க வந்து 242 அந்த வேல்யூஸ் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தேன். அந்த வேல்யூஸ்லாம் மார்க்கெட் பாருங்கள், கரெக்டாக அந்த 242 தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகி கீழே வந்தாங்க. அதே டைம் சேம் டைம் வந்து இவங்க என்ன புட்டுக்காரங்க என்ன செய்யணுங்கிறதே அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் லைட்டாக பேக் அடிச்சு அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். சரிங்களா, இன்னைக்கு மார்க்கெட் வந்து இவங்க வந்து பாருங்கள் அதே மாதிரி தான் க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு மார்க்கெட் இந்த ரெசிஸ்டன்ஸ் மேலே உடச்சி ஓப்பன் ஆகணும், ஓப்பன் ஆகணும். அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து அவங்களுக்கு 350 இருக்காங்க. அப்போ 350 இவங்க ரீச் ஆகிறப்போ நம்ம புட் சைடில் வந்து ஒரு என்ட்ரி எடுக்கலாம். மார்க்கெட் கீழே அகைன் இந்த 215ங்கிற ஒரு வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, இந்த 215 வந்து இங்கேஸ் நாளைக்கு ஏதாச்சும் மார்க்கெட் வந்து RBI ரேட் கட் இருக்கனால மேலே கீழே நல்ல வேவ் லென்த்தில் போயிட்டு இந்த இடத்துல ஒரு என்ட்ரி கிடச்சா கூட நம்ம வந்து ஒரு கால் என்ட்ரி 215 ஒரு கால் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணலாம். இங்கே ரீச் ஆகிறப்ப நம்ம ஒரு புட் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்போ புட் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணுறப்போ நாளைக்கு மார்க்கெட் பாருங்கள், இது ஒரு ஹிண்ட் மாதிரி. நீங்கள் வந்து மார்க்கெட்டில் 500 புட்டு வந்து மார்க்கெட் நாளைக்கு கேப் அப்போ கேப் டவுனோ அந்த மாதிரி ஓப்பன் ஆகிறப்போ இந்த வேல்யூஸும் நமக்கு முக்கியம், இந்த வேல்யூஸும் முக்கியம், இந்த 162 வேல்யூஸும் முக்கியம். அப்போ இந்த 162லேருந்து மார்க்கெட் மறுபடியும் ரிஜெக்ஷன் ஆகி மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னு வைங்களா, அப்போ வந்து மார்க்கெட் இன்னும் புள்ளிஸாக போகிறாங்கன்னு அர்த்தம். புட்டில் வந்து 162 ரூபாய் மார்க்கெட் நாளைக்கு இந்த இடத்துல தான் மார்க்கெட் இன்னைக்கு உடச்சு நிப்பாட்டுறாங்க. அகைன் இந்த இடத்த வந்து பிரேக் பண்ண முடியாமல் கீழே வந்துச்சுன்னா நமக்கு வந்து கால் சைடில் மார்க்கெட் மேலே போகிறாங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். அந்த டைமில் சேம் டைமில் நீங்கள் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கூட நீங்கள் பார்த்துக்கலாம், என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு சின்னதாக கொஞ்சம் சிம்பிளாக பார்த்துருவோம். சரிங்களா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பாருங்கள். மார்க்கெட் வந்து இப்போ நம்ம 400 தான் நம்ம வந்து இருக்கிறோம். நமக்கு வந்து இவங்க எங்கே இருக்காங்கன்னாக்கி வீக்லி ஃபியூச்சர் வந்து நமக்கு 500 காமிக்கிறான். சரிங்களா, 500 இருக்கிறப்போ பாருங்கள், 500 கால்காரவங்க கவர் பண்ணியிருக்காங்க மீன்ஸ் அவங்க பொசிஷனை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே பாருங்கள், அவங்க ப்ரீமியம் 162 ரூபா இருக்காங்க, இவங்க 146 ரூபா இருக்காங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் புட்டில் வந்து எங்கே கவர் பண்ணியிருக்காங்க பாருங்கள், புட்டில் வந்து மார்க்கெட் வந்து 23,700 கவர் பண்ணியிருக்காங்க. அப்போ 23,700ங்கிறது இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு பார்க்குறப்போ நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான் எடுக்கணும். அப்போ 23,700ங்கிறது நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. இந்த வேல்யூ மார்க்கெட் வந்து இது வரைக்கும் புள்ளிஸ் வந்து மேலே வருவாங்கங்கிறதுக்காக புட்டுக்காரவங்க வழிவிட்ட மாதிரி தெரியுது. இந்த கவரை வச்சு பார்க்குறப்ப 1.3% தான் இருக்குது லாஸ்ட்ல க்ளோஸ், பெருசாக எடுத்துக்க முடியாது. ஆனால் இங்கே பாருங்க, இவங்க எல்லாமே இன்னைக்கு கால் சைடில் இருந்த ப்ரீமியத்தை எல்லாமே கால் ரேட்டர் பாருங்க, இவ்வளோக்குலாம் அவங்க வந்து அவங்க பொசிஷனை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இது வந்து நாளைக்கு RBI அந்த டென்ஷனுக்காக கூட அவங்க வந்து இந்த பொசிஷனை அவங்க எக்ஸிட் பண்ணியிருக்கலாம். அப்போ நாளைக்கு மார்னிங் மார்க்கெட் 9:16 ஓப்பன் ஆகிறப்போ இங்கெல்லாம் என்ன நடக்குது இதை வந்து நீங்கள் வந்து முன்னக்கூட்டியே வந்து இந்த சார்ட் சென்சிபிளில் கிடைக்கும் பார்த்துடுங்க. இதை வந்து நீங்கள் முன்னக்கூட்டியே இதை வந்து நீட்டாக எடுத்து வச்சுக்கிட்டா நாளைக்கு மார்னிங் பார்க்குறப்போ என்ன பில்டப் இருக்குது அந்த மாதிரி பார்த்துக்கிட்டா உங்களுக்கு என்ட்ரி எடுக்கிறப்போ ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக கூட இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன மாதிரி இருக்காங்க, ட்ரேடர் மனநிலைமை எப்படி இருக்குது, யாரெல்லாம் ரைட் பண்ணுறாங்க, யாரெல்லாம் வந்து இதில் வந்து எக்ஸிட் ஆகுறாங்க, அந்த மாதிரி நம்ம பார்க்குறப்போ வந்து நமக்கு வந்து நம்மளுடைய லோ ப்ரீமியத்தில் நம்ம வந்து ஒரு என்ட்ரி எடுக்க முடியும். லோ ப்ரீமியத்தில் என்ட்ரி எடுக்கிறப்போ நமக்கு வந்து நம்ம கேபிட்டலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. நம்மளால் வந்து ஈஸியாக நமக்கு ஒரு 10, 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் நம்மளால் கேட்ச் பண்ண முடியும். சரிங்களா, ஓகேங்களா. அதனால் வந்து எப்போவுமே என்ட்ரி வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்போவுமே நம்ம வீடியோவில் சொல்கிற மாதிரி தான் ஒரு அனலைஸ் பண்ணி நமக்கு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எந்த இடத்துல இருக்குது அந்த மாதிரி பார்த்து பர்ஃபெக்டாக ஒரு என்ட்ரி எடுங்க. ஸோ நான் சொன்னதில் ஏதாச்சும் உங்களுக்கு புரியலை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அதுக்கு ரீப்ளை பண்ணுறேன். ஸோ நான் இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.